பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல திவாகரோட எலிமினேஷனை கண்டு ஒட்டுமொத்த வீடுமே அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்குது. அதில் குறிப்பா அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்ற பார்வதி உடைந்து அழுதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அதில் என்னெல்லாம் நடக்குது ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துருவோமே. வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேர் போய் சேரத்துக்கான உதவியாக இருக்கும். அதை மறக்காம பண்ணிருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒருத்தர் எலிமினேட்டட் அப்படின்ற கார்டை ஒரு ப்ரோமோல போட்ட செக்மெண்ட் இதுதான் முறைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், எனக்கு ஞாபகம் இருந்த வரையும் இதுதான் முறைன்னு நினைக்கிறேன். கார்டை இப்படி ஓப்பனாக காமிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றது. அதுக்கும் புகழ் வாய்ந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு தான் அது அமைஞ்சிருக்கு. இப்படி எடுத்து இந்த கார்டை இப்படி காமிச்ச உடனே ஒட்டுமொத்த வீடுமே ஷாக் ஆயிடுச்சு. அதுல குறிப்பா பார்வதி அந்த அளவுக்கு ஷாக் ஆயிட்டாங்க. கண்டிப்பா ஷாக் இருக்குதானே செய்யும். ஏன்னா நமக்கே ஷாக்கராக தான் இருந்தது. இது சர்ப்ரைசேஷன் ஷாக்கிங் எலிமினேஷனாக தான் நமக்கே இருந்துச்சு நம்ம சொல்லும் போது. ஸோ அப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ் மேட்சுக்கு எப்படி இருந்திருக்கோன்றதை பாருங்க. ஸோ அந்த நிலைமையில பார்வதி அப்படியே ஷாக் ஆகிட்டு ஒரு பக்கம் அவங்களால என்ன ரியாக்ட் பண்றது ஏது பண்றதுனே தெரியல. அந்த ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிட்டு நின்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆடியன்ஸு இவனுங்க வேற சும்மா இல்லாம திவாகர் எலிமினேட்டும் போது உச்சகட்ட கைத்தட்டல் வருது. திவாகர் அப்படியே பார்த்து அவர் சிரிக்கிறார். அவருக்கே ஒரு பக்கம் ஷாக். என்னது நம்ம எலிமினேட்டடா, இன்னும் நம்ம எலிமினேட்டடா அப்படின்ற மாதிரி அவரே ஒரு ஷாக்ல தான் இருக்காரு. சரி அப்படின்னு பார்த்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு போகும்போது அங்கே சூப்பர் டீலக்ஸ்ல திவாகரை கட்டி பிடிச்சி பார்வதி கதறி கதறி அழுகுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, வருத்தமாக தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்குள்ள என்னதான் சண்டைகள் பிரச்சனைகள் இருந்தாலுமே மாற்றி மாற்றி ஒரு பாண்ட் இருந்திருக்கும், நல்ல பாண்ட் இருந்திருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது நமக்கும் கரெக்ட்ல அப்படின்ற ஒரு ஃபீலும் இருக்கு. ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி ஷாக் ஆயிட்டாங்களா. அங்கே போயிட்டு பார்வதி திவாகரை பிடிச்சி நீ இல்லாமல் இப்போ நான் எப்படி இங்கே இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபீல் பண்ணி எமோஷனல் வராங்க. அவர் இல்லைனாலும் கேம் விளையாடி தான் ஆகணும் பாரு, அதுதான் கேமோட டைமென்ஷன் பாரு, தயவு செய்து அதை புரிஞ்சுக்கங்க. பட் உங்களோட எமோஷன்ஸ் நியாயமானது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேர் தான் அதிகமாக யாரு கூட டைம் ஸ்பெண்ட். பார்வதி இந்த வீட்டில் அதிகமாக டைம் பண்ணக்கூடிய ஒரு நபர்னா அது திவாகர் தான். யாரையும் தாண்டி திவாகர் பார்வதி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கு. என்னதான் அடிச்சாலும் பிடிச்சாலும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. ஒரு பக்கம் அவங்க அழுகுறாங்க, வினோத், எஃப்ஜே, கமருதீன், ரம்யா அதெல்லாம் இருக்காங்க. ஒரு பக்கம் திவாகர் ஆறுதல் படுத்திட்டு இருக்காரு. எதுக்கு அழுற பாரு, அழாத எதுக்கு அழுகுற, அழாத விடுன்ற மாதிரி கூல் டவுன் பண்றாரு அவரு. ஸோ அந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம பார்வதி அழுதுகிட்டு அவங்களோட எமோஷன்ஸை வெளிப்படுத்துறாங்க. சண்டை போட்டாலும் யூ வில் பி ஆல்வேஸ் தேர் ஃபார் மீ அப்படின்னு. நம்ம 2 பேரும் அடிச்சாலும் பிடிச்சாலும் என்கிட்ட வந்து நீ கடைசி வரையும் நிப்ப, எனக்காக வந்து நீ பேசுவ, இதெல்லாம் பண்ணுவ, இனிமே யார் இருக்க போறா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல ஃபீல் பண்றாங்க. ஏன்னா பார்வதிக்கு இந்த 2 நாளும் அடி நல்லா உழுந்துருக்கு. இப்ப இவரும் எலிமினேட்ன்றது அதுவும் அவங்களுக்கு ஒரு அடிதான் அந்த நிலைமையில. ஏன்னா அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோல, சீக்ரெட் மெசேஜ் வந்துடுச்சுட்டு. அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல இருந்து இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஓகே, திவாகர் போகும்போது நல்லா போல்டா விளையாடு, ஏன் ஃபீல் பண்ணாத, போல்டா தைரியமா விளையாடு பாரு, ஃபீல்லாம் பண்ணாத, அழாத, டோன்ட் பி எமோஷனல் அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்துறாரு. சரின்ற மாதிரி பார்வதியும் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து விஜேஎஸ், உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருக்கா சார் அப்படின்ற மாதிரி வெளியே வந்தோடனே. ஸோ விஜேஎஸ் கிட்ட வரும்போது கேட்கும்போது திவாகர் சார், எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க விஜய் சேதுபதி, எங்க அம்மாவும் நிறைய பேர் விஜய் சேதுபதி பாடி லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னும் போது அந்த காமெடி மியூசிக் போட்டு விஜய் சேதுபதி சொல்லுங்க சார், நான் என்ன சார் பண்ணணும், கேட்குறேன் சார் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அது கேட்குற ரீதியாக இருக்கட்டும், ஆடியன்ஸ் அதை ரியாக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதனால நான் ஒரு கிஸ் கேட்டிருந்தேனே சார் உங்ககிட்ட, வாரம் இதை கேட்டார். வாரம் வீக்கெண்ட் எபிசோட்ல உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு கிஸ் வேணும் சார் அப்படின்றது கேட்டிருந்தார்ல. அந்த கிஸ்ஸை வாங்கிக்கிட்டு அவருடைய ஆசையை நிறைவேற்றி விட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிட்டார் வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள். நான் இந்த போன வீடியோவில் தான் சொல்லிட்டு இருந்தேன். போன கிளிப்பில் தான் திவாகருக்கு கேட்ட ஆசையை நிறைவேற்றி அவருக்கான ஏவிலாம் போட்டு ஏவியில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாக சொல்லணும் இல்லையா. ஸோ பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுகிறார் திவாகர் அப்படின்றது தான். பட் அவர் இந்த ஷோக்கு வீட்டுக்குள்ள இன்னும் பல மிக்சர் இருக்கு. இந்த ரீதியில பார்க்கலாமே திவாகரோட கேம் பிளே. வீட்டுக்குள்ள பல மிக்சர் இருந்தாலுமே இவரோட நெகட்டிவ்ஸ்லாம் ஒதிச்சு வச்சுட்டு அந்த கேமுக்காக வாங்கின காசுக்காவது வீட்டுக்குள்ள ஒரு வேலை பார்த்தாரு. அதுக்கு கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தினாரு. பாயிண்ட்லாம் வந்து வேற மாதிரிலாம் பாயிண்ட் எடுத்துட்டு போய் அடிச்சாரு அப்படின்னும் போது, ஸோ காசு வாங்குறோம், அதுக்கு நியாயமா இருக்கும்ன்ற அந்த நியாயம் திவாகர் கிட்ட இருந்துச்சு அப்படின்ற ஒரு சின்ன பாராட்டுகள் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா வீட்டுக்குள்ள இன்னுமே தண்டத்துக்கு காசு வாங்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்க கேண்டிடேட்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, ஆனா
அதை தாண்டி இவர் வெளியே போறாருன்னா தவளை தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி அவர் கெட்டது ஃபுல்லா அவர் வாய் தான். அவர் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சில விஷயங்கள் பேசாம இருந்தாருன்னா எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருக்கும். ஸோ வாய் அதான் கோவத்தையும் நாவடக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா அது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளை வச்சு செஞ்சிரும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் தான் அப்படின்றதான். இன்னொரு பக்கம் இப்படி எவிக்ட் பண்றது தான் அவருக்கும் நல்லது. இப்படி எவிக்ட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இல்லைன்னா மக்கள் எலிமினேட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. இப்போ ஓட்டின் படி எலிமினேட் பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் வெளியே போய் கண்டுபிடிச்சிருவாரு, இல்ல ஓட்டின் அடிப்படையில் நம்ம வெளியேறல, நம்ம பண்ண அலப்பறைகள் தான் வெளியேற்றிருக்காங்கன்ற மாதிரி அவர் கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு. ஸோ இதுதான் இந்த ப்ரோமோல நடந்த செக்மெண்ட். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.